வணக்கங்க. இன்றைக்கி பாலக்கீரை பொரியல் முட்டை போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மாடி தோட்டத்தில் இருக்கிற பாலக்கீரையை கொஞ்சம் பறிச்சுக்கிறேங்க. பறித்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுக்கலாம். 2 கலந்து பொரியல் பண்ணால் இந்த மாதிரி இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையை போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் விடவே கூடாதுங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும். கழுவி க்ளீன் பண்ணுற அந்த தண்ணியே போதும். போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கொதிக்க வச்சதையுமே இந்தளவுக்கு கம்மியாயிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அது ஒரு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு அது கூட 2 முட்டையும் நம்ம ஊற்றிக்கலாங்க. 2 முட்டையை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டோம்னா நமக்கு பாலக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.